வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் நமக்கு என்ன ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளைம் த ஹக்கி உக்கி டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியான அதே டைமில் ஒரு ஹாரரான கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஐயோ சொல்லி முடியல, அதுக்குள்ளே வரான் பாருங்க. அவன் தான் அந்த ஹக்கி உக்கி. ஆரம்பத்திலே இதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரிவெல்லாம் அவனே கொடுத்துட்டான். அவன் தான் அந்த ஹக்கி உக்கி. இவன் மட்டும் இல்லை, இவனோட தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாருமே இங்கே இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம கடந்து அந்த டாப்புக்கு போகணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இவன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பையனை விட மாட்டான் அந்த ஹக்கி உக்கி. இவனை முதல்ல தாண்டணும். இங்கே ஒரு அப்படியே அந்த இடத்த ஐயோ வாழைப்பழத்தில் வலிக்கி விட்டேனே. ஃபஸ்ட் டைமே கீழே விட்டேனே. ஓகே வாங்க, இங்கிட்டு ஒரு சும்மா ஒரு குட்டியாக வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். நம்ம நேராக டவருக்கே போவாங்க. ஓகே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் வாழைப்பழத்தோல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன, அது வாழைப்பழத்தோலுக்கு மேலே என்னமோ ரெட் கலரில் இருக்குது. அது என்னன்னு தெரியலையே. லேண்ட்மைனா? அது தொட்டால் வெடிச்சிருமோ? இல்லை, அது யாராவது தொட்டால் யாராவது ஸ்பீடு எதுவும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. என்ன கண்ணிலே தெரிய மாட்டேதுங்க இந்த வாழைப்பழம். ஐயோ துரத்துறாங்க. வாங்க போயிடலாம். துரத்திக்கிட்டே இருக்கானே. டே அப்படி போடா. போயிட்டான். ஐயோ சாப்பிட்டாங்க என்ன, அப்படியே கவிட்டான் வாயில். ஓகே வாங்க நம்ம போவோம். அவன் தெரிஞ்சு மேலே தான் போனான். அவன் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே நேராக போயிட்டான். அவன் பின்னாடி பேக்கில் வர வாய்ப்பு இல்லை. இங்கே தாங்க இருக்கான். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே இங்கே தான் இருக்கான். சரி வாங்க அப்படியே போயிடுவோம். பின்னாடியே போயிடலாம். கொஞ்சம் பின்னாடியே போயிடலான்றான். திருப்பி வந்துட்டான். அங்கே 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ ஏன்டா இங்கிட்டு போச்ச? அந்த 2 பிளேயர்ஸ் அப்படியே துரத்திட்டு போயிடலாம். நம்ம இங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இவன் அதுக்குள்ளே இங்கிட்டு குதிச்சிடான். அப்படி வா. அப்பா இந்த 2 பிளேஸ் நம்ம எப்படியே குதிச்சிடுவோமா? வாங்க அப்படியே குதிச்சிடலாம். இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ணால் அது நடக்காது. ஐயோ வாழைப்பழத்தோல்ல வலிக்கி விட்டுனே. எங்கே சீக்கிரம் ஓடு. அவன் துரத்துறான். ஜஸ்ட் மிஸ் நேரம் பிடிச்சிடும். ஐயோ துரத்திட்டே வரானே. நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே போயிடுவோம். ஏன்னா கீழே வாழைப்பழத்தோடு இந்த லேண்ட்மைன்லாம் வச்சுருக்காங்க. அது லேண்ட்மைன்லாம் இல்லை, ஏதாவது பவரான்னு தெரில. அதில் தொட்டால் நம்மளுக்கு ஏதாவது பவர் கிடைக்குமோ? ஐயோ வந்துக்கிட்டே இருக்கானே. போயிட்டான், பேக்கில் போயிட்டான். அங்கே பாருங்க, அது தொட்டால் யாராவது பவர் கிடைக்குமா? வேணாம், நம்ம இவ்வளோ தூரமாக வந்துட்டோம்ல, ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆனால் அதை வச்சு யாராவது ஆயிரப்போகுது. இவன் என்ன இவனுக்கு சிரிப்பு அடுக்க முடியலங்க. இவன் வாழைப்பழத்தில் வலி கீழே விட்றான். அப்படியே கண்ணு முன்னாடியே கீழே விட்றான். சிரிக்க வைக்கணுன்னே. ஓகே இன்னும் அங்கே ஒருத்தர் இருக்கான். என்னடா அவனுக்கு ரெட் கலரில் காமிக்கிது, அப்படியே நிற்கிறான். இங்கே பாருங்க, ஜஸ்ட் மிஸ் லேண்ட்மைனில் அமைச்சிருப்பான். லேண்ட்மைன் தான் நினைக்கிறேன். என்ன அவனை மட்டும் எதுவும் பண்ண மாட்டேது. இவன் யாராவது பே டு வின் பண்ணி யாராவது சூப்பர் பவர்ஸ் வச்சுருக்கானா? என்ன மட்டும் சொல்கிறது, இவனை எதுவுமே பண்ண மாட்டேது. அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த வாளுக்கு மேலே இருந்தால் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னையும் அது எதுவும் பண்ணல பார்த்தீங்களா? அதோட பார்டர் அதான் போல இருக்குது. அதுக்குள்ளே அது அங்கே யாரையும் வரக்கூடாமல் பார்த்துக்கணும் போல இருக்குது. இப்போ தான் எனக்கு லைட்டாக புரிய வருச்சு. இங்கே பாருங்க, லேண்ட்மைனில் அடித்து சுற்றுட்டாங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, லேண்ட்மைன் தான். நம்ம அந்த பார்டரை தாண்டினா மட்டும் போதாது, நம்மள எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே அது போயிடுச்சு பார்த்தீங்களா? ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஓகே இவன் என்ன அப்படியே நிற்கிறான்? அது பாருங்கள், வாய் கிட்ட போயிட்டு வராங்க அவன். ஓகே இன்னும் அவன் பாருங்கள், அதை எப்படி டேக்கிள் பண்ண போனான்னு பார்த்தீங்களா? போயிட்டான் இப்படியோ தாண்டி. இது எப்படி இப்படி தாண்டுறதுன்னு தெரில. வாட் ஹேப்பனா? என்னாச்சுடா? பாருங்களேன், இவங்க தான் அந்த பே டு வின் பிளேயர்ஸ். அவங்க இந்த நிறையா அந்த கேமில் இருக்கிறதெல்லாம் வாங்குவாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ அது திருப்பி துரத்துதுங்க. வாங்க ஓடிடலாம். நம்மள்ட்டே இந்த கட்டை இருக்கான அதை யூஸ் பண்ண முடியாது. ரோபக்ஸ் கேட்குறாங்க. ஓகே இவன் பெரிய பே டு வின் பிளேயராச்சே. அங்கே பாருங்க, இந்த ரெயின்போ கார்பெட்லாம் தூக்கிட்டு வரான். இவன் பெரிய பே டு வின் பிளேயர். அவன் கிட்டே போகக்கூடாது, எப்போ வேணால் கட்டை எடுத்து அடிப்பான். ஐ எம் ஹியரா.
நீ இருக்கிறது தான்டா பிரச்சனையாக இருக்குது, தயவுசெய்து போடா. நீ இருக்குது நீ இருக்கிறது தான்டா பிரச்சனையாக இருக்குது. சரியோ, இதெல்லாம் இங்கே என்னமோ செடியெலாம் நட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, நம்ம மேலே போவோம். அது வரும் குறுக்க வராமல் இருந்தால் சரி. ஓகே, சேஃப் ஜோன் இருக்குது. அதெல்லாம் இங்கே இருக்கா என்ன திடீர்னு மறைஞ்சு போயிடுது எல்லாமே. இவன் பாருங்க அப்படியே கார்பெட்டில் பறந்து வராங்க. சரி, நம்மள்ட்ட இருந்துன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே ஈஸியாக பறந்து போகலாம். வருதுங்க, டக்குன்னு சேஃப் ஜோனில் ஓடிடலாம். வெயிட் பண்ணுங்க. ஐயோ துரத்துதே, அம்மாடி. வருதா என்ன? ஆமாங்க, துரத்திட்டே வருது. அப்படியே போயிரு. ஐயோ போகவே மாட்டுது. அப்படியே போயிரு. அப்படியே போ. என்னங்க திரும்பிக்கிட்டே இருக்கு, போக மாட்டியா நீ? அப்பா, அங்கே ஒருத்தன் வரான். அவனை துரத்துதுன்னு நம்ம அப்படியே ஓடிடலாம். வாங்க, துரத்தலான்னு நினைக்கிறான் நம்மள. துரத்துதான் என்ன? அவன் ஏங்க நம்ம பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான்? அவனுக்கு அப்புறம் நம்ம தானே இருக்கோம், நம்மள தானே துரத்தும். வருதா என்ன? ஆமாங்க, வருதுங்க. சரி, என்னங்க பண்ணுறது? நீ முன்னாடி போயேன்டா. அப்பா, இவன் முன்னாடி போயிட்டான். இவனை முன்னாடி விட்டு நம்ம போயிடலாம். வாங்க. அப்பா, வாழைப்பழத்தோளாக இருக்குது. இந்த இடத்துல மஞ்சள் கலரில் இருக்கனால வாழைப்பழத்தோளே கண்ணில் தெரிய மாட்டுது. அதனால் நம்ம ஜம்ப் பண்ணி தான் போகணும். அங்கே பாருங்க, இவ்வளோ தூரம். இது பார்க்க தான் உங்களுக்கு குட்டியாக இருக்குது, அது ரொம்ப தூரம். ஆக்சுவலி ரொம்ப தூரங்க அது. ஓகே, நம்ம போகலாம். வாங்க. ஓகே, இவன் என்ன போகிறான், போயிட்டே இருக்கான். அடுத்த பாடல் இருக்கு. எங்கே பேயே காணோம்? அவனா வந்துட்டோமா என்ன? பேயே காணோங்க. எங்கே போச்சுன்னு தெரிலையே. வருதுங்க. அவன் எப்படி டேக்கிள் பண்ணி போனான்னு பார்த்தீங்களா? அப்போ நல்லா ப்ரோ பிளேயராக இருப்பான் போல இருக்கு. இதில் அப்படியே அவனை எப்படி அதை டேக்கிள் பண்ணி போனான்னு எனக்கு இன்னும் தெரில. அதை அப்படியே வளைச்சி விட்டு போயிட்டாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேயராக இருப்பானோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் பே டு வின் கிடையாது. அவன் எதையுமே வெப்பன்ஸே எடுத்து ஃப்ளெக்ஸே பண்ணலை. இது பாருங்க, வருது. ஐயோ அம்மாடி, வாயே குளருதுங்க எனக்கு ஒரு மாதிரியா. என்னையே பார்க்குது. இங்கே பாருங்க, நான் திரும்புகிற இடம்லாம் திரும்புது. அப்பா, போயிடுச்சு. நம்ம இங்கிட்ட ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம். எங்கே துரத்துதுங்க. ஓணும். ஐயோ, பயமாக இருக்கே. நம்ம வேணால் ஃப்ளை யூஸ் பண்ணுவோமா? பயமாக இருக்குங்க. ஓகே, அது துரத்துறேன்னு நினைக்கிறேன். அந்த பார்டர் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு. ஏன்னா அடுத்த சேஃப் ஜோனே வந்துடுச்சுல்ல. இங்கே பாருங்க, இந்த இடம்லாம் ஒரு மாதிரியே வித்தியாசமாக மாறிடுச்சு. இன்னும் இப்போல்லாம் லேண்ட்மைனு எதையுமே வைக்கிறதே இல்லை. இங்கே பாருங்க, ஃப்ளை. அம்மா, எவ்வளோ லேண்ட்மைன் இப்போ தான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே அம்மாடி எவ்வளோ லேண்ட்மைன் வச்சுருக்காங்க பாருங்க. என்ன தோற்று என்ன அம்மாடி, இது நாங்கள் பிங்க் கலரில் இருக்குது, அந்த ப்ளூ கலரில் இருக்குது ஒரு ஹக்கி ஊக்கி. இது வந்து பிங்க் கலர் ஹக்கி ஊக்கி போல. இங்கிட்டு போ, இப்படி போயிரு. நான் இங்கிட்டு போயிடுறேன். அப்பா, போயிடுச்சுங்க. அப்படியே போயிரு. நம்ம இப்படியே ஓடிடுவோம். வருதாண்ணா? ஆமாங்க, துரத்துதுங்க. வாங்க, நம்ம ஓடிடலாம். ஏன்னா லைன் அடிக்க வச்சுருக்கோங்க, ஜம்ப் பண்ணிடலாமா? அப்பா, இங்கே துரத்திட்டே இருக்குங்க. அது இந்த லைன்மேன் பட்டாலாம் சாவாது போல இருக்குது. நம்மள தான் அது துரத்தும் போல இருக்கு. ஐயோ, படியெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்களே, என்ன பண்ணுறது? அதான் நின்றுன்னு நினைக்கிறேன். என்ன வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வேணால் தாவி ஓடிடலாமா? வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி வந்துரு, அப்படி வா. அப்பா, என்னங்க அது போகுது? இங்கிட்டு வா. அப்படியே போயிரு. அப்படியே போயிரு. போ. அம்மாடி, போயிடுச்சுங்க. என்ன போக மாட்டுது? போயிடுச்சுங்க. செம்ம. திருப்பி துரத்தணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, துரத்துதுங்க. அது எப்படி டிடெக்ட் பண்ணுது என்ன? அங்கே பாருங்க, அப்படியே ரெட் கலரில் காமிக்குது. ஐயோ, என்னங்க இப்படி படியை உடச்சி வச்சுருக்காங்க, ஏன் கண்ணே தெரிய மாட்டுதே. ஓகே, நம்ம அப்படியே போவோம். துரத்திட்டே இருக்குங்க அது.
ஆனால் இதுக்கு மேலே அது வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் துரத்திட்டு வந்துருச்சு. வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போயிடுச்சுங்க அது. ஓகே, அது போயிடுச்சு. என்னங்க நல்லா ஸ்னோவாக இருக்குது. இது என்னன்னு தெரிலையே. இங்கே எந்த மாதிரி அந்த ஹக்கி உக்கி இருக்குன்னு தெரிலையே. இது பாருங்கள், நம்ம அந்த ஃப்ளையிங் இது இருக்குது. நம்ம அதாவது ரொம்ப நம்ம ரெண்டு பேரும் யாராவது 2 எனிமீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம டக்குன்னு இந்த ஃப்ளையை போட்டு பறந்து போயிடலாம். ஓகே, இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை. சொல்கிறான் அதுக்குள்ளே ஒருத்தன் வரான். யாரா நீ? இவனை ஏற்கனவே நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன். வந்தவனே தான் வந்துட்டுருக்கான். ஓகே, இவனை அப்படியே இங்கிட்ட டேக்கிள் பண்ணிட்டு நம்ம இங்கே போயிடுவோம். அப்படி ஓடிடுவோம். ஓகே, போகலாம். ஸ்னோ மாதிரி இருக்குது. என்ன அதுதான் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் இன்னும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரமாக வந்துட்டோம் நம்ம. பரவாயில்லையே. ஓகே, அதானே வருது என்ன? அதுதான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆமாங்க, போயிடுச்சு. அது சூப்பர். ஏன்னா எந்த இனிமேலுமே வரமாட்டேன். ஏன் சேஃப் ஜோன் மேலே இருக்குங்க. அப்பா, இங்கே ஒரு சேஃப் ஜோன் இருக்குது. பரவாயில்ல. இனிமேல் தான் இன்னொருத்தன் வருவான்னு நினைக்கிறேன். இது இன்னொன்று பார்டர் வருது பாருங்கள். இங்கே தான் நிறையா பேர். இன்னும் பக்கத்தில் சேஃப் ஜோன் இருக்குது. என்னடா அது? அப்போ இங்கே பக்கத்துலேயே எவனோ இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே வருங்க. அங்கே இருங்க, அங்கே மேலே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான். இனிமேல் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரங்க. போக போயிட்டே தான் இருக்குது. இன்ஃபினிட்டியா என்னன்னு தெரியலையே. யாராவது இன்ஃபினிட்டி வச்சு யாராவது சீட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. போக போயிட்டே இருக்கு. என்னமோ விண்ட மாதிரியே இல்லை. கீழேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஐயோ எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அப்பா என்ன இது ஜம்ப் பண்ணுது? என்ன போயிட்டியா அப்படின்ற மாதிரி ஜம்ப் பண்ணி காட்டுதுங்க. வெயிட் பண்ணுங்க, அதை வந்து நம்ம வேணால் பறந்து போயிடலாமா அப்படியே டேக்கிள் பண்ணிட்டு. என்னங்க இது திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு, போகவே மாட்டுதே. அப்படியே போயிரு. போ. சப்பா அடி போயிடுச்சுங்க. என்ன நிற்கிது? என்னங்க திரும்ப என்னை விடவே மாட்டுது போல இருக்கே. என்னை விடாது போல இருக்கு. வந்துக்கிட்டே இருக்கு திரும்ப. அப்படியே போயிரு. சரி, என்னங்க இது வரவே மாட்டுது. நம்ம வேணா இது வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதோட பார்டரோ. நம்ம வேணா அப்படியே ஓடிடுவோமா? வெயிட் பண்ணுங்க, அது நல்லா தூரமாக போட்டோம். அப்படியே நல்லா தூரமாக போயிரு. அப்படியே ஓடிடுறேன். அம்மாடி எங்க துரத்துதுங்க பக்கத்தில். எனக்கு வந்து நம்ம ஃப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா ஜாலியாக இருக்குங்க இதில் ஃப்ளை பண்ணுறது. துரத்திட்டே வருதுங்க அது. அப்பா இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன அது வந்துக்கிட்டே இருக்குது. நான் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன் இனிமேல். ஓகே, நம்ம போயிடலாம். வருதா? இல்லைங்க, வரலங்க, போயிடுச்சு. ஓகே, நம்ம போகலாம். எனக்கு வந்து போக போயிட்டே இருக்குங்க. நிற்கவே மாட்டுது. என்னன்னே தெரியலையே. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? போயிட்டே இருக்குங்க. புது இடம் வந்துடுச்சு பாருங்களேன். அப்படியே செவருலாம் வேறு மாதிரி இருக்குது பாருங்களேன். ஓகே, இங்கே அந்த ஹக்கி உக்கி எப்படி இருப்பான்னு தெரியலையே. மக்களே, நீங்கள் ஹக்கி உக்கி பாப்பி ப்ளே டைம் மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே பாருங்கள். அவங்க இன்னும் வராங்க. நீங்கள் மக்கள் யாரெல்லாம் பாப்பி ப்ளே டைம் விளாண்டுருக்கீங்க, விளாண்டு ஜெயிச்சிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்ட்டு. நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கேன். அதுவும் பார்ட் 1 சாப்டர் 1. பார்ட் 2 ஜெயிச்சதே இல்லைண்ணா. அது விளாண்டதே இல்லைண்ணா. பார்ட் 1 தான் விளாண்டுருக்கேன். ஜெயிச்சிருக்கேன். அவ்வளோதான். கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் துரத்துதுங்க. மணி என்னமோ வருது, நான் பார்க்கல. டக்கு அகிகி நீயாடா? உன ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே பார்த்தேனே. அங்கே ஒரு கீழே ஒருத்தருக்கான். அப்போ அகிகி போடா, இங்கே போடா. அப்படியே போயிரு. என்னங்க போக மாட்டான்? இவங்கெல்லாம் போக மாட்டாங்க போல இருக்கே. அப்படியே போயிரு. இவங்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன போகவே மாட்டுறான் அவன். அப்படியே இங்கே வா. அப்படியே போயிரு. இங்கே வா. ஐயோ போகவே மாட்டுதே. அப்படியே போ.
என்னங்க இது போகவே மாட்டுது. இங்கே வா, போகாத போகாத நில்லு. இப்படி போ. ஓகே, இதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா இன்னும் 70% இருக்குல்ல. அம்மா துரத்துக்கிட்டே இருக்குங்க. ஓடு ஓடு ஓடு. இன்னும் 28% தானே இருக்குது. மேலே எவனாவது பெருசாக கிளம்பி வந்துட்டானா என்ன பண்ணுறது? 28% கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே அது ரோபோட்டிக்ஸ் கேட்குறாங்களே. அவ்வளோதான். அந்த ராக்கெட் லான்ச்சர் வந்து என்னங்க துரத்திட்டு வருது. நம்ம போயிடுவோம்மா வேணாம். ஏன்னா திருப்பி அதை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படியே நேராக போயிடுவோம். ஏன்னா அந்த ராக்கெட் லான்ச்சர் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சேஃப் ஜோன் தாண்டிடுச்சு. என்ன அவன் வந்துக்கிட்டே இருக்கான்? என்னடா அது? நின்று அவன் வந்துக்கிட்டே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவன் வந்துக்கிட்டே இருக்கான். டே யாரா நீ வந்துக்கிட்டே இருக்க? ஐயோ மக்களே, இப்போ என்ன பண்ணுறது? அவன் வந்துக்கிட்டே இருக்கான் இன்ஃபினிட்டியா. ஐயோ 2 பேர் மக்களே. நோ 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 நோ. ஐயோ யாரா நீ? பார்க்கவே போய் மக்களே, தோத்துட்டோம் மக்களே. சரி, நான் அங்கே வரைக்கும் போயிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. கொஞ்சம் தூரம் வந்தேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். அந்த இடம் வரைக்கும் நான் போயிட்டு கண்டினியூ பண்ணல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 2-3 வாட்டி அவுட் ஆகி வந்திருக்கேன் மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு லைக்கு தானே, ஒருனே போட்டு விட்டுருங்க மக்களே. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்தாச்சு. இன்னும் அங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான். நம்ம ரொம்ப கீழே விட்டோம். சார் ஆனால் நினச்சாலே கவலையாக இருக்குது மக்களே. ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம கீழே விட்டோம். ஓகே, சீக்கிரம் போக மாட்டுதே. அங்கே பாருங்க வாய. இந்த பார்டர் தாண்டி இது வராது. இது பிங்க் கலரில் இருக்கு ஹக்கி ஊக்கி. ஐயோ தோத்துதே. வருதா என்ன? போயிடுச்சுங்க. அது போயிட்டோன்னா அப்படியே போயிடுவோம் நம்ம. போயிடுவோம் வாங்க. இப்போ டக்குனு இவனை முதல்ல முன்னாடி விடுவோம். ஏன்னா எது வந்தாலும் இவனை தான் முதல்ல கடிக்கும். ஐயோ வருதுங்க. ஸ்க்ரீன் எப்படி ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? அம்மாடி எங்க என்ன 2 சைடும் கவர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நாங்கள் வந்து அப்போ இருந்தேன்ல, ரொம்ப தூரம் வந்துட்டு கீழே வந்தேன்ல. கீழே விழுல, அந்த ஒரு ஹக்கி தான் எனக்கு கடிச்சிருச்சு. 2 சைடும் வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கு. 2 சைடும் 2 பேர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? பறக்க ட்ரை பண்ணேன். கடைசியில் கீழே விட்டேன். அது வாயில் மாட்டி கீழே விட்டேன். டேய் அங்கே நிற்காதீங்கடா, அது போயிட்டதுக்கப்புறம் போகலான்டா. இங்கே பாருங்க, ஒருத்தனை கடிச்சிருச்சது ஹக்கி. மோடி அதை பார்க்கவே ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆகுது. எங்கே போகாதீங்கடா. என்னங்க அது போகவே மாட்டுது. இங்கே பாருங்க. சரி ஓகே, நம்ம சேஃப் ஜோனில் நின்றுக்குவோம். ஏன்னா இந்த சைடில் இந்த பேய் திருப்பி அதே மாதிரி கிளம்பி வந்துட போகுது. வருதுங்க. ஓனும் நம்ம இப்படி ஓடிடுவோம். போடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ இங்கே திரும்பி வராங்க மக்களே. பயமாக இருக்கு மக்களே. இங்கே இடத்துல அவுட் ஆயிடுவோமோ? அப்பா தப்பிச்சிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. திரும்பி அதே மாதிரியே மாட்டி இருந்திருப்போம். என்னங்க அது? ஓனும் மக்களே. ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஓ மக்களே, என்னை மன்னிச்சிருங்க மக்களே, அவுட் ஆகிட்டோம். இது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம லைவில் தான் மாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வீடியோ வேணால் போடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இதோட நம்ம வேணால் வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது விளாட்றதுக்கு ஒரு 1 hour கூட ஆகும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ வரைக்கும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஓகே மக்களே, பாய்.